கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனின் வார்த்தை வெளிப்படும் நேரம். தேவ செய்தியின் தலைப்பு பலன் உண்டு. இந்த நாளில் கூட இந்த மாத வாக்குத்தத்த செய்தியை வழங்குவதற்காக நம் மத்தியில் அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்து திருச்சபையின் போதகர் பேராயர் டாக்டர் ஜே மகேஷ் அவர்கள் வந்திருக்கிறாங்க. அவர்கள் உங்களுக்காக தேவ செய்தியை வழங்குவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமையாக. தேவனுடைய பிள்ளைகளை இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த மாதத்தில் தேவன் தாமே நம்மளோடு கூட பழகுவதற்கு, நெருங்குவதற்கு, அவரோடு கூட நடப்பதற்கு நம்ம ஒவ்வொரு நாளும் கற்றுக்கொள்ள வேண்டும். நாம் ஒவ்வொரு காரியங்களும் இந்த மாதத்தில் நம்ம பயணம் செய்யணும், வார்த்தையோடு தான் பயணம் செய்ய வேண்டும். கடந்த மாதங்களில் வார்த்தையோடு பயணம் செய்யணும். இந்த மாதத்திலும் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு நாளும் வார்த்தை இல்லாமல் நம்ம என்ன பண்ணக்கூடாது, நடக்கக்கூடாது. இந்த மாதத்தில் கூட தேவன் நமக்கு கொடுக்கிற ஒரு வார்த்தை 2 நாளாகவும் 15 அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிப்போம். நீங்களோ உங்கள் கைகளை நெகிழ விடாமல் திடன் கொள்ளுங்கள், உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு என்றான். நல்லா கவனிங்க. நீங்களோ உங்கள் கைகளை என்ன பண்ணக்கூடாது, நெகிழ விடக்கூடாதான். உங்கள் கிரியைக்கு தேவன் பலன் தரக்கூடிய மாதமாக இருக்குது. தேவ பிள்ளைகளே, நாம் அநேக நேரங்களில் அநேக விதமான ஜபங்கள் பண்ணியிருப்போம். இன்றைக்கு நம்ம என்ன பண்ண, சோர்ந்து போயிடுவோம். எவ்வளோ ஜபம் பண்ணிட்டேன், எவ்வளோ தேவைக்காக போராடினேன்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நிறுத்தக்கூடாது. தொடர்ந்து ஜபம் பண்ணுங்க. தேவன் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கா. உங்கள் தேவையை சந்திக்கக்கூடிய தேவனா இருக்கிறா. அவர் நிச்சயமா உனக்கு பலனை கொடுப்பார். நம்முடைய கிரியைகளுக்கு ஆண்டவர் பலனை கொடுக்கிற தேவன். எத்தனையோ காரியங்களை நான் ஓடி ஓடி உழைத்து ஒவ்வொரு காரியங்களை எனக்கு யாருமே நன்மை செய்யல, நான் எத்தனையோ பேருக்கு உதவி செஞ்சேன், எனக்கு எந்த உதவியும் கிடைக்கல. கவனிங்க, மனிதர்கள் உங்களுக்கு செய்யவில்லைன்னா தேவன் செய்ய வல்லவராக இருக்கிறார். தேவன் உங்களுக்கு அற்புதம் செய்வார். உங்களை சுற்றி இருக்கிற மக்கள் உங்களை பார்த்து நீங்கள் துன்பப்படுவது விட்டுட்டாங்களா, கண்டுக்காம வந்துட்டாங்களா, கவலைப்படாத. நம்முடைய தேவன் உங்களுக்கு பலனை தருகிறார். நான் ஆராதிக்கிற தேவன் எனக்கு பலனை தருவார். நான் ஆராதிக்கிற தேவன் எனக்கு அவர் உதவி செய்வார் என்பதை அவரை நாம் நம்ப வேண்டும், அவரை நாம் விசுவாசிக்க வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய தேவன் சொல்லுகிறார் நமக்கு பலனை தருவேன் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு கவனிங்க, நாம் அப்படிப்பட்ட தேவனோடு கூட நெருங்கி பழக கற்றுக்கொள்ள வேண்டும். தேவன் நம்மளை வழிநடத்த அவர் வல்லவராக இருக்கிறார். நம்முடைய தேவைகளை சந்திக்க அவர் வல்லவராக இருக்கார். இன்றைக்கும் தேவ சமூகத்தில் வந்திருக்க நாம அந்த வார்த்தையை சொல்லும் போது பாருங்க, நீங்களோ உங்கள் கைகளை நெகிழ விடாதிருங்கள். தளர்ந்து போய் டக்கு நம்ம சோர்ந்து போயிடும். விட்டுறாத. கை உயர்த்தப்பட்டால் ஜெயம் கிடைக்கும். அன்றைக்கு மோசேயுடைய கைகள் என்ன பண்றது, உயர்த்தப்பட்டது. அதனால என்ன பண்ண, ஜெயம் கிடைத்தது. இன்றைக்கும் நீங்கள் ஜெயத்தை பெற வேண்டாம், உங்கள் கைகள் தேவனை நோக்கி பார். மனிதனிடத்தில் நீட்டிடாதே, தேவனை பார், நோக்கி பார். எனக்கு ஒத்தாசை வரும் பருவத நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று அவரை நீங்கள் நோக்கி பார்க்கும் போது அவர் நிச்சயமாய் உங்கள் கிரியைகளுக்கு பலனை தருகிற தேவனா இருக்கிறார். அவர் பலனை கொடுப்பார். கவனிங்க, வேதத்துல பார்க்கும் போது ரூத்தை குறித்து பார்க்கிறோம். ரூத்து பாருங்க, தேவனை தேடி வருகிறார்கள், தேவனோடு பழகிறார்கள். தேவனிடத்தில் வந்த அவர்களுக்கு நிறைவான பலனை தேவன் கொடுத்தார். அவருடைய தேவையை சந்தித்தார். இஸ்ரவேலின் தேவனிடத்தில் வந்த உனக்கு என்ன பண்ற, அவராலே உனக்கு நிறைவான பலன் என்று சொல்லும். இந்த மாதத்துல நான் கூட இயேசுவோடு வந்திருக்கேன், இயேசுடைய சமூகத்தில் காத்திருக்கேன். இன்றைக்கு நான் அவரை தேடிக்கொண்டிருக்கேன். நிச்சயமா எனக்கும் அவர் நன்மை செய்வார். அவர் என் தேவையை சந்திப்பார், என்னோடு கூட இருப்பார், என்னை வாழ வைப்பார் என்பதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். கவனிங்க, அதுக்கு அடுத்த வருஷம் 8ஆம் வசனம் வாசிங்க. ஆசா இந்த வார்த்தைகளையும் தீர்க்கதரிசியாகிய ஓதேதின் தீர்க்க தரிசனத்தையும் கேட்டபோது அவன் திடன் கொண்டு அருவருப்புகளை யூதா பென்யமீன் தேசம் அனைத்திலும் எப்ராயிமின் மலை தேசத்தில் தான் பிடித்த பட்டணங்களிலிருந்து அகற்றி கர்த்தருடைய மண்டபத்தின் முன்னிருக்கிற கர்த்தருடைய பலிபீடத்தை புதுப்பித்து. நல்ல கவனிங்க, இந்த மனிதன் இந்த வார்த்தை கேட்ட உடனே பாருங்க, உங்க கைகள் நெகிழ விடாத, உங்க கிரியைக்கு பலன்னா உடனே எங்க போனா ஆலயத்தை குறித்த காரியங்களை அவன் திடன் கொண்டவனாய் மாறினான். திடன் கொண்டு அருவருப்புகள் என்ன என்று பார்த்தான். அந்த அருவருப்புகளை எல்லாம் அகற்றி விட்ட ஒரு மனிதனாய் மாறினான். இன்றைக்கும் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்க ஜனமே, உன் வாழ்க்கையில எந்த அருவருப்புகள் காணப்படுதோ அந்த அருவருப்புகளை நீ அகற்றி விடும் போது
அகற்றிவிட்ட மனிதன் சும்மா இல்ல, பலிபீடத்தை சரி பண்ணினானா. பலிபீடத்தை என்ன பண்ண சரி பண்ண, ஏன்னா பலி செலுத்த வேண்டும். நீங்கள் கூட உங்கள் வீடுகள்ல தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வீடுகள்ல எதெல்லாம் அருவருப்போ அதை அகற்ற வேண்டும். நீங்கள் அகற்றுவீர்கள் என்று சொன்னால் உங்கள் தேவன் உங்கள் கிரியைகளுக்கு பலனை தருவார். எதெல்லாம் தேவனுக்கு பிடிக்காது என்பது பாருங்க, எதெல்லாம் தேவன் விரும்பாதது என்று பாருங்க. அந்த அருவருப்புகளை நீ அகற்ற வேண்டும். ஆமென். நீ அகற்றுவே என்று சொன்னால் தேவன் என்ன செய்வார் தெரியுமா? உனக்கு பலனை கொடுப்பார். ஆமென். அந்த அருவருப்பைகளை அகற்றிவிட்ட ஒரு மனிதன் சும்மா இருக்க மாட்டான், கர்த்தரை துதிக்கிற மனிதனாய் மாறுவான். கர்த்தரை புகழ்ந்து பாடுவான், கர்த்தரை உயர்த்துவான். நீங்கள் கூட இந்த மாதத்துல கர்த்தரை அதிகமாய் உயர்த்த வேண்டும். கடந்த மாதத்துல நீங்கள் அமர்ந்தவர்களுக்கு தெரியும் கர்த்தரை எப்படி துதிக்க வேண்டும் என்று. அமர்ந்தவர்களுக்கு தெரியும் எப்படி வேதத்தை வாசிக்கணும்னு சொல்லிட்டு. அமர்ந்திருந்தவங்களுக்கு தெரியும் தேவனோடு கூட எப்படி பழகணும்னு சொல்லிட்டு. இன்றைக்கு அமர்ந்திருக்க ஜனமே அருவருப்புகளை அகற்றி விட்டால், அருவருப்புகளை விட்டு நீ விலகினன்னு சொன்னா, தேவனை துதித்து பாடி கர்த்தரை மயம்படுத்தினா தேவன் உன்னோடு கூட அவர் பெரிய காரியம் செய்வார். இந்த ஆசா அந்த வார்த்தையை கேட்ட உடனே அவன் திடன் கொண்டவனாய் மாறினான். அவனுக்குள்ள திடன் கொண்டு பாருங்க, கர்த்தர் சொல்லிட்டாரா, நிச்சயமா என் கிரியைக்கு பலன் தருவார். இப்ப கூட இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்க நீங்க இந்த வார்த்தை கேட்ட மாத்திரத்துல நீங்கள் திடன் கொண்டவளாய் மாற வேண்டும். திடன் கொண்டு சொல்லு என்ன செய்யணும் தெரியுமா? நீங்க இந்த வார்த்தையை சொல்லிட்டா என் தேவன் இந்த மாதத்துல எனக்கு பலனை தருவார். அதுலதான் திடன் கொள்ள வேண்டும். எப்ப வார்த்தை கேட்டி அப்பயே நீ திடன் கொண்டவனாய் மாற வேண்டும். நீங்கள் திடன் கொண்டு பாருங்க, கர்த்தர் இந்த மாதத்துல உன் தேவையை சந்திப்பார். எப்படி ஃபீஸ் கட்ட போறேன், எப்படி இந்த காலேஜ் சேர்க்க போறேன், எத்தனை கேள்விகளோடு இருக்கோ தெரியாது. தேவன் உன் கிரியைக்கு பலன் தருவேன்னு சொன்னா அவர் சும்மா இருக்க மாட்டார். உன் தேவைகள் என்னமோ அதை பூர்த்தி செய்கிற தேவனாய் மாறுவார். உன் வாழ்க்கையில் எது குறைவின் பார்க்கிறியோ, இந்த திருமணத்தை வைத்திருக்கிறேன், எப்படி என் தேவைகள் சந்திக்கப்படும் சொல்லிட்டு நெருக்கத்தை நீ பார்த்து கொண்டிருக்கிறாயா, உன் கிரியைக்கு பலன் தருகிற ஒரு தேவன் இருக்கிறார். அவர் பலன் தருவார். நீ எடுக்கிற முயற்சிகள்ல தேவன் உனக்கு உதவி செய்வார். எப்ப பாரு தண்டல்காரனையும் இந்த லோன் கொடுக்கிறவனையும் கவனிச்சிங்களா, வட்டிக்கு வாங்குற இடத்தையும் பார்த்து கொண்டிருக்காத, இலவசமாய் கொடுக்கிற ஒரு தேவன் ஒருத்தர் இருக்கிறார். நாம் என்ன கிரியை செய்கிறோமோ அதற்கு ஏற்ற ஒரு பலனை தருவார். நன்றி தகப்பனே. கவனிங்க, நன்மை செய்வதற்கு சோர்ந்து போகாதுன்னு சொல்லிட்டு நாம் அநேக நேரங்களில் நன்மை செய்ய சோர்ந்து போயிடும். நன்மை செய்வோம்னா அதற்கு ஒரு பலன் ஒன்று உண்டு. நீங்கள் பலனை என்ன பண்ணும் பார்க்கும்படிக்கு பெற்றுக்கொள்ளும்படிக்கு நீங்கள் பிரயாசப்பட வேண்டும். நிறைய நேரங்களில் அப்படியாப்பட்ட காரியங்களை செய்வதற்கு நீங்கள் என்ன பண்ண முயற்சி எடுக்க வேண்டும். வேதத்தில் பாருங்க, ஆமானை பார்க்கும், மொர்தகாயை பார்க்கும். இந்த மொர்தகாய் பாருங்க, ஒரு நாள் ராஜாவுக்கு விரோதமாய், எஸ்தர் புத்தகத்தில் 6ஆம் அதிகாரத்தில் வரும், கவனிங்க, ராஜாவுக்கு விரோதமாய் அங்கே சேவகர்கள் எழும்பி என்ன பண்றாங்க, கொல்லும்படிக்கு திட்டம் வைத்திருந்தார். இந்த திட்டத்தை அறிந்து கொண்ட கவனிங்க, இவர் போய் அந்த ராஜாவுக்கு அறிவிக்கிறார். ராஜா அதனாலே தப்பிக்கப்படுகிறார். கவனிங்க, இவருக்கு அன்னைக்கு பலன் கிடைத்ததா, கொடுத்தார்களா, செய்தார்களா? இல்லை, அவருக்கு ஒன்றும் கிடைக்கவில்லை. ஒரு நாள் வந்தது, அந்த நாளிலே ராஜாவுக்கு தூக்கம் இல்லாமல் போனது. அந்த தூக்கம் இல்லாதவர் பாருங்க, அந்த புஸ்தகத்தை எடுத்துன்னு வாசிக்கலான்னு சொல்லிட்டு வாசிக்கும் போது 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது வாசல் காவலாளரில் ராஜாவின் 2 பிரதானிகளாகிய பிக்தானும் தேரேசும் ராஜாவாகிய அகாஸ்வேருவின் மேல் கை போட பார்த்த செய்தியை மொர்தகாய் அறிவித்தான் என்று எழுதியிருந்தது வாசிக்கப்பட்டது. கவனிங்க, மொர்தகாய் அறிவித்தாராம் ராஜாவுக்கு. இவருக்கு ஏதாவது பலன் செய்துங்களா? அந்த மொர்தகாய்க்கு ஏதாவது பலன் கிடைச்சதா? பலன் ஒன்றும் கிடைக்கவில்லைங்க. பலனே அவருக்கு செய்யலைங்கன்னு சொல்லும் போது, ஏன் செய்யவில்லை, எதற்காக செய்யவில்லை? அந்த நேரம் பார்த்து ஆமான் வந்திருந்தான் முற்றகத்தில். அவங்ககிட்ட கேட்குறான், இப்போ ராஜாவுக்கு ஒருத்தன் நன்மை செய்தான், ராஜாவை உயர்த்துறான், ராஜாவுக்கு வேண்டியதெல்லாம் செய்து உயிரை காப்பாற்றுறான், அவனுக்கு நம்ம என்ன செய்யலாம்? அவன் பாருங்க சொன்னான், நாம தான் அதுன்னு சொல்லிட்டு அறிந்து கொண்டு அவரா பாருங்க, ராஜ அரண்மனையில் இப்படி எல்லாம் வைக்கணும், ராஜவஸ்திரம் தரிக்க பண்ணணும், ராஜ முடி என்ன பண்ணணும், சூட்ட பண்ணணும், அவர் குதிரை மேலே வரணும், எல்லா விஷயத்தையும் சொன்னான். நீ அப்படியே செய் அப்படின்னு சொல்லும் போது யாருக்கு செய்ய வேண்டும்? அது அவருக்கு என்று நினைத்தார் ஆமான். ஆனால் அது மொர்தகாய்க்கு செய்யப்படுது. உன் கிரியைக்கு பலனை தேவன் தருகிறவர். எத்தனையோ நாட்களுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு உதவியெல்லாம் செஞ்சேன், எல்லாரும் என்னை மறந்துட்டாங்க, என்னை விட்டுட்டாங்க, என்னை கண்டுக்காம போயிட்டாங்க. உனக்கென்று ஒரு மாதத்தை கர்த்தர் வைத்திருந்தா அது இந்த மாதம். அல்லேலூயா. இந்த மாதத்துல நீ செய்த கிரியைக்கு தேவன் பலனை வைத்திருக்கிறார். அவருக்கு தெரியுமா?
இந்த நாள்ல இப்படி நடக்குன்னு சொல்லிட்டு மொர்தெகாய்க்கு தெரியாது. இன்றைக்கு அவரை கனம் பண்ண போகிறார்கள், இன்றைக்கு அவருக்கு மதிப்பு தேடி வரப்போகுதுன்னு தெரியாது. அவரோ எங்க இருந்தார் பண்ணுவா, அரண்மனை வாசலிலே உட்கார்ந்து கொண்டு அவர் உட்கார்ந்து கொண்டிருக்கா. அவரை தேடி உயர்வு வருகிறது, அவரை தேடி மேன்மை வருகிறது, அவரை தேடி கனம் வருகிறது. இன்றைக்கு நீ கிரியை செய்வே என்று சொன்னால் உன் கிரியைக்கு தேவன் பலனை கொண்டு வருகிற மாதமா இருக்கிறது. அவர் பலனை தருகிறார். நீ அநியாயம் அக்கிரமம் செய்து கொண்டிருப்பானால் ஆமானை போல, ஆமான் பாருங்க சும்மாவே யூதர்களுக்கு விரோதமா எழும்பி அவளுக்காக என்ன பண்றான், ஒரு பெரிய காரியம் விசேஷமா இந்த மொர்தெகாயை கொல்றது தான் அவருடைய வேலை. ஆமான் தூக்கு மரத்தை உருவாக்கினான் என்று சொல்லுகிறார்கள். அந்த தூக்கு மரம் பாருங்க யாருக்கு போச்சு பார்த்தீங்களா, மொர்தெகாய்க்காக ரெடி பண்ண தூக்கு மரம் இந்த ஆமானுக்கே வந்து விட்டது. 7ஆம் அதிகாரத்தில் நீங்கள் 10ஆம் வசனத்தை பார்க்கும்போது அதிலே அவனை தூக்கி போடுகிறார்கள். அதில் அவனை தூக்கி போட்ட பிறகுதான் பாருங்க அவன் செய்த கிரியைக்கு பலன் வந்தது. இந்த இடத்துல மொர்தெகாய் செய்த கிரியைக்கு பலன் வருகிறது. தேவ பிள்ளையே, நீ நன்மை செய்தாலும் தீமை செய்தாலும் அதற்கேற்ற பலனை தேவன் கொடுக்க வல்லவராக. ஒருவேளை நான் தவறு செய்திருக்கிறேன், நான் இப்படி அநியாயம் செய்தேன், இன்னைக்கு தாழ்த்து ஆண்டவரே, அப்படிப்பட்ட காரியங்களுக்கு என்னை விலக்கும் ஆண்டவரே. நான் ஆண்டவரே உம்மிடத்திலிருந்து நல்ல பலனை பெற்றுக்கொள்ள எனக்கு கிருபை தாரும் கேளு. தேவன் உனக்கு நல்ல பலனை தர வல்லவராக. தேவன் உனக்கு உதவி செய்ய வல்லவராக. நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ, மேன்மையை கொண்டு வருகிற ஒரு தேவன் இருக்கிறார். உனக்கு உதவி செய்து உன்னை ஆசீர்வதிக்கிற ஒரு தேவனுக்கா உன் தேவையை தேவன் சந்திக்க அவர் வல்லவராக இருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளை இந்த நாளில் கூட நான் எத்தனை காரியங்களை ஓடிக்கொண்டிருக்க, தேவனுடைய காரியங்களை எப்படியெல்லாம் போயிட்டு பிரயாசப்படுறேன், எனக்கு எந்த பலனும் வரலையே. ஊழியர்களே, நீங்க இந்த நாள்ல சோர்ந்து போயிருப்பீங்களா? கர்த்தர் சொல்றாரு, உன் கிரியைக்கு நான் பலனை கொண்டு வருவேன். நாங்கள் கூட காத்திருந்தோம். ஒரு நாள் தேவனுக்காக ஓடிக்கொண்டே இருக்கும்போது ஒரு நன்மையும் நடக்கவில்லை. ஒவ்வொரு காரியங்களும் ஓடிக்கொண்டே இருப்போம், தேவனை தேடிக்கொண்டு வந்தோம். அப்ப பாருங்க, ஒரு நாள் வாகனம் பழுது போயிடுச்சு. அந்த பழுதடைந்த நேரத்துல தேவன் நோக்கி ஜபிக்கிறோம். ஒரு சின்ன ஒரு டயர் மாற்றத்துக்கு, டியூப் மாற்றத்துக்கு செகண்ட் ஹேண்டில் ஒன்று கிடைச்சா போதுமேன்னு சொல்லிட்டு நினைத்திருந்தோம். தேவன் பாருங்க, கிரியைக்கு பலன் தருகிறவர் ஒரு புதிய வாகனத்தை எனக்கு கொடுக்கும்படிக்கு வைத்தார். அப்படி நடத்தின ஒரு தேவன். அங்க பாருங்க, நம்முடைய கிரியைக்கு அவர் எப்படி பலனை தர பாருங்க. எப்போ செய்த ஒரு ஊழியங்களில் செய்து கொண்டிருந்த நாட்களில் தேவன் நமக்கு அதற்கு ஏற்ற ஒரு ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் தேவன் கொடுத்து நம்மளை வழிநடத்த வல்லவராக இருக்கார். ஆண்டவர் நம்முடைய இருதயத்தை பார்க்கிறவராக இருக்கிறார். நம்முடைய இருதயத்தை என்ன பண்றது, அவர் பார்க்கிறார். உன் இதயத்துல என்ன எண்ணங்களோடு இருக்கிறாய், உன் இதயத்தில் எப்படி தேவனை தேடி கொண்டிருக்கிறார் என்பதை அவர் அறிந்தவராக இருக்கிறார். கவனிங்க, எரேமியா 17:10 நீங்கள் வாசிக்கும் போது அங்கே அவர் அவனவன் என்ன செய்கிறானோ அதற்கு ஏற்ற காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆமென். கர்த்தராகிய நானே ஒவ்வொருவனுக்கும் அவனவன் வழிகளுக்கும் செய்கைகளின் பலன்களுக்கும் தக்கதை கொடுக்கும்படிக்கு இருதயத்தை ஆராய்கிறவரும் உள்ளிந்திரங்களை சோதிக்கிறவருமாய் இருக்கிறேன். கவனிங்க, அவன் என்ன செய்கிறானோ அதற்கு ஏற்ற பலனை கொடுக்கிற ஒரு தேவன் அப்படின்ற உள்ளேந்திரங்களையும் இருதயத்தையும் அவர் ஆராய்ந்து கொண்டிருக்கிறவராய் இருக்கிறாரு. சும்மா மேல ஒரு நடிப்புக்காக ஏதாவது வேலை செய்தவளாய் நீங்கள் மாறக்கூடாது. பார்த்தீங்களா, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நீங்கள் நன்மை செய்ய வேண்டும். நீங்கள் செய்கிற காரியங்களை அருவருப்புகளை ஒதுக்குறீங்களா, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மேலே சும்மா நம்மளை தொடச்சிட்டு அதை எடுத்து பத்திரமா அங்கே வெயின்னு சொல்லிட்டு வச்சிடக்கூடாது. உன் வீட்டுக்குள்ள அருவருப்புகளை விளக்கணும். அருவருப்பான காரியங்கள் உனக்குள்ள இருக்கா, டக்குன்னு பண்ணணும். அப்படிப்பட்ட காரியங்களை நீ என்ன பண்ண விளக்கணும். இப்படி விளக்கும் போது அவர் உன்னை பார்க்கிற உள்ளேந்திரங்களையும் உன் இதயத்தையும் அறிந்த ஒரு தேவன் உனக்கு நிச்சயமாய் நன்மை செய்வார், உன்னை ஆசீர்வதிப்பார். தேவன் தாமே துணையாந்து உன் கிரியைகளுக்கு பலன் தர வல்லவராக. ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த மாதத்தில் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே தங்கள் கைகளை நெகிழ்விடாதபடிக்கு ஆண்டவரே இருக்க சொல்லியிருக்கிறீர். நெகிழாதபடிக்கு அவருடைய சமூகத்தில் காத்திருந்து நன்மையை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக அவருடைய கிரியைக்கு பலன் தருகிற தேவன் தான் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் பலனை தந்து நீ ஆசீர்வதித்து உயர்த்த போறதுக்காய் ஸ்தோத்திரம், கனப்பட்ட போறதுக்காய் ஸ்தோத்திரம். நாமத்துக்கு மகிமை 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 உண்டாட்டும். எல்லாவற்றையும் தேவன் பொறுப்பெடுத்துக்கொள்ள இயேசு கிறிஸ்துவ ஜெபங்களுக்கு நல்ல பிதாவே, ஆமென். God bless you.